பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் நான் கொடுத்த தலைப்பு என்னென்னா, யார் தேவனுடைய புத்திரர்கள். எடுத்துக்காட்டாக ரோமர் 8:14 வாசிக்கலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமீன். இதில் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நம்ம நிதானிப்போம். அந்த ஆவி எந்த ஆவினா, சங்கீதம் 32 இந்த ஆவியை எப்படி காத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 32:2 எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவானாக இருக்கிறான், அவர்கள் தேவனுடைய புத்திரரை ஆக முடியும். அப்போ நம்ம அந்த ஆவியை அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை கபடமில்லாமல், கபடன்னா அந்த கபடி எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து தான் வரும். வீணான வார்த்தைகள், தூஷணமான பேச்சுகள் எல்லாமே இந்த இருதயத்திலிருந்து தான் வரும். அப்போ இந்த இருதயமாகிய இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் காத்துக்கொண்டு அப்போ நம்ம கபடு இல்லாதவர்களாய் அதை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அடுத்ததாக கூட வாசிக்கிறோம், உபாகமம் 8:6 அவருடைய கற்பனைகளின்படி கை கொள்ளும் போது தான் நம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். எப்படி கை கொள்ளணும்னா, சங்கீதம் 119:9 அவருடைய வசனத்தின்படி நம்ம கை கொள்ளும், அந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போது தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க முடியும். அப்போ அவரோட கற்பனைகளை கைக்கொள்ளணும்னா அவரோட வசனம் நம்ம இருதயத்திலேருந்து இருக்கணும். அப்போ தான் அனுதினமும் இருக்கும்போது தான், அதை தியானிக்கும் போது தான் நாம் அவர் தேவனுடைய புத்திரர்களாக ஆக முடியும். உபாகமம் 34:9 கூட சொல்லிடுது, மோசையை கொண்டு வழிநடத்தும் தேவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது ஞானத்தின் ஆவினால் அவர்கள் நிரப்புகிறார். அப்போ நிரப்பும் போது அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு கீழ்ப்படிய செய்ய வைக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனை கொண்டு அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்த தேவ ஆவி அவருக்கு தேவைப்பட்டது அந்த இடத்துல. அப்போ நாமளும் ஞானத்தின் ஆவினால் நிறைந்து தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அப்போ தான் நம்ம தேவனுடைய புத்திரர்களாக ஆக முடியும். 2 சாமுவேல் 23:2 கூட வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், என் நாவில் அவருடைய வசனம் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆவியை நம்ம காத்துக்கொள்ளும் போது தான் அந்த வசனம் நம்ம நாவில் எப்பொழுதுமே இருக்கும். நம்ம வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம, வீணான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம அவருடைய வாசனம் நமது வாயில் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். சங்கீதம் 51:10-11 கூட வாசிக்கிறோம், தாவீது நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அவர் சொல்கிற வசனம் அங்கே இருக்குது. அப்போ அந்த நிலவரமான ஆவியை நம்ம காத்துக்கொள்கிறவர்களாய் அவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கணும். அடுத்து பணிந்தவர்களின் ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறாரு. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கும்போது அவர் நம்மளை சீர்படுத்துகிறாரு, நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறாரு. நம்ம அவருடைய வசனத்தை கொண்டு நம்மளை பலப்படுத்தி நம்மளோடு இருக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமென். அப்புறம் கூட இந்த வாலிபுரியத்தில் கூட நமக்குன்னு ஒரு வசனம் தேவன் சொல்லியிருக்காங்க. பிரசங்கி 12:7 ஆவித்தனத்தை இந்த தேவனிடத்து போகாதபடிக்கு அவரை வாலிபுரியத்தில் நினைன்னு சொல்லியிருக்கு. அந்த வாலிபுரியத்தை நம்ம அவருக்காக யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ பேர் வாலிபுரியத்தில் ஆக்சிடெண்ட்டில் மறிக்கிறாங்க, செல்ஃபோன் நெட்டில் அதிகமான நேரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரிடத்துல நம்ம அவரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அவருடைய வசனத்தை தியானிக்கிறோமா, ஜெபம் அதிகமாக பண்ணுறோமா என்பதை நம்மளே நிதானித்து பார்க்கணும். நம்ம அவரிடத்துல அந்த ஆவியை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். அவருடைய அந்த வாலிப பிரியத்தில் நம்ம அவர் நினைக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். கடைசியாக கூட ஏசாயா 51:21 வாசிக்கிறோம், சந்ததியின் வாழ்ந்து அந்த ஆவியை சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்கள் பண்ணுவதில்லை என்று சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஆவியை பெறும்போது, தேவனுடைய ஆவியை நம்ம பெறும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சந்தைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். நம்மளும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். மற்றவர்களுக்கு நம்மளை கொண்டு வெளிச்சமாய் தேவன் நம்மளை பிரகாசிப்பார். நாமளும் தேவனுடைய புத்திரராக மாறுவோம். ஆமென்.